வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் கீர்த்திகா, வயது 32, ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிங்க, ஜாதி நாடாரணத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் வருமானமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க பாட்டி வீட்டில் தாங்க வசிக்கிறாங்க. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவரையும் தன்னுடைய பிஸ்னஸில் சேர்த்துக்கொள்வதாகவும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. எளிமையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தாலும் குறைந்த அளவு வருமானம் இருந்தாலும் போதுமானது. தன்னை அன்புடனும் மக்களுடனும் பார்த்துக்கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. பெயர் ரம்யா, வயது 42, ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி ஜலகண்டாபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதின்னு ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்ணும் கூட. இவங்களுக்கு திருமணமாகி 5 வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. இவங்களுடைய கணவர் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. இப்போ தானும் தன்னுடைய குழந்தையும் தனிமையில் தாங்க வசிக்கிறாங்க. எந்த ஒரு சொந்த பந்த ஆதரவும் இல்லாத தனிமையில் இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு சொந்தம் தேவைங்கிறதுக்காகவும் மறுமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,000க்கு மேலே வந்துட்டு இருக்குங்க. தன்னையும் தன்னுடைய குழந்தையும் ஏற்றுக்கொண்டு தன்னுடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் நல்ல குணமுள்ளவராக எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் வெண்ணிலா, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மளிகை கடையில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி நாகர்கோவிலில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 அக்கா ஒரு அண்ணாங்க. அவங்க மூவருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய தொழிலாக செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுடைய பெற்றோர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு 5 சவரன் நகை மட்டும்தாங்க போட முடியும், குறைந்தளவு வசதியை செய்து தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய சூழ்நிலையின் காரணமாக உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. தன்னை திருமணம் செய்து கொள்கிற மணமகன் நல்ல குணமுள்ளவராக எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் போதுமானது. ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் குறைந்தளவு வருமானம் இருந்தாலும் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்காக 2 சவரன் நகை மட்டும் ஒரு 2 வீலர் வாங்கி தருவதாகவும் சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நல் வாழ்க்கை துணை அமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.